ஞானகுரு வாணிபதம் நாடு கலை மகனே கலை மணியே அம்மா கேட்ட வரம் தருவாய் அம்மா கேட்ட வரம் தருவாய் தோணியபடி விநாயகனே விநாயகனே அஜனே கேட்ட வரம் தருவாய் அஜனே கேட்ட வரம் தருவாய் பொங்கல் வச்சே கலை மகனே கலை மணியே அம்மா கேட்ட வரம் தருவாய் அம்மா கேட்ட வரம் தருவாய் என்று எல்லாம் வந்த இறைவனை வணங்கிக் கொண்டு இன்று உங்கள் நிலையில் வில்லி சேர்த்து கதை சொல்ல வந்துள்ளோம். இவ்வாறு வில்லி சேர்த்து கதை சொல்ல வந்த நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமோ? நல்ல வடிவான ஆக்கள் என்று சொல்லுங்கவன். அப்படி என்ன நாங்கள் எழுதும் வகை நாமறியோ மாமாம் நாமறியோ பாட்டின் பொருளறியோ பாடும் வகை நாமறியோ மாமாம் நாமறியோ. இப்படிப்பட்ட நாங்கள் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கல்லாதது உலகளவு மற்றவங்க சொன்ன கதை மற்ற மாதிரி சொல்ல வந்தோம் மற்ற மாதிரி சொல்ல வந்தோம் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு கல்லாதது உலகளவு மற்றவங்க சொன்ன கதை மற்ற மாதிரி சொல்ல வந்தோம் மற்ற மாதிரி சொல்ல வந்தோம் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கதைக்கு வருகின்றோம். இன்றைய கதையில் நாங்கள் வில்லிசை செய்கின்ற போது ஏற்படுகின்ற சொற்குற்றம் பொருட்குற்றம் எல்லாவற்றையும் பொறுக்கியலோ தம்பி பொறுக்கியலடா பொறுத்து உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை எவ்வாறு மன்னிப்பீர்களோ அவ்வாறு எங்களை மன்னிக்குமாறு வேண்டிக்கொண்டு சபையில் உள்ள பெரியோரே தாய் மாறே தந்தை மாறே அக்கா மாறே தந்தை மாறே மாறே எத்தனை பிள்ளையுண்டே பிள்ளை எல்லாம் பொறுத்தரு எல்லாம் பொறுத்தரு பிள்ளை எல்லாம் பொறுத்தரு எல்லாம் பொறுத்தரு பொறுத்தருகே ராமா பொறுத்தருகே என்று கேட்டுக்கொண்டு இன்றைய கதைக்கு வருகின்றோம். சரி, இன்றைக்கு என்ன கதை சொல்ல போறீங்க? இன்றைய வில்லிசையில் மகாபாரதத்திலே பீஷ்மர் என்று ஒருவர் இருந்தார். பீஷ்மரோ? எங்கட பக்கத்து வீட்டு மாலாக்கண்ண மனுஷன் அவர். அடி எனக்கு என்ன மாலாக்கண்ண மனசுக்க நீங்க சொல்லுங்க தம்பி மகளே, நாங்கள் சொல்ல வந்த பீஷ்மர் மகாபாரதத்திலே வந்த பீஷ்மர். அவரை பற்றி தான் இன்றைய கதையிலே நாம் சொல்ல போகிறோம். மலையனவே பெருந்தோல் படைத்தோன் அவன் வலிமையெல்லாம் திரண்டொருவெடுத்தோன் அவன் வலிமையெல்லாம் திரண்டொருவெடுத்தோன் இனத்திலே பெரிய யமராக அவன் வில்லெடுத்தால் வகை நடுங்குமடாக அவன் வில்லெடுத்தால் வகை நடுங்குமடா. இப்படிப்பட்ட பீஷ்மர் கங்காதேவிக்கும் சந்தனுக்கும் பிறந்த 9வது புதல்வரா, பெரும் வீரரா, பரசுராமரோடு யுத்தம் செய்து வென்றவரா. இப்படிப்பட்ட பீஷ்மர் வருகின்றார் என்று சொன்னாலே அந்நிய நாட்டு படைகள் எல்லாம் நடுங்கும். இல்லை இல்லை இப்படிதானே விடுவே. தம்பிமார்களே, அமைதியாக இருங்கள். இப்படிப்பட்ட பீஷ்மர் தனது தந்தை இன்னொரு திருமணம் செய்வதற்காக தான் திருமணமே செய்ய மாட்டேன் என சத்திய விரதம் பூண்டவர். தந்தைக்காக சத்திய விரதம் மேற்கொண்டு அதை அவர் மரணம் வரை காப்பாற்றவும் செய்தவர். அப்ப என்ன போல சொல்லுங்க. ஓமாடா இடியவன நம்ம நூல் பார்க்க சொல்லி சத்தியம் எடுத்து போட்டு பிஞ்சரம் பார்த்தா நீ. தம்பிமார்களே,
இப்படிப்பட்ட பீஷ்மர் தனது தம்பியாகிய சித்திர வீரியனுக்கு மனம் முடிக்க ஒரு வேலை செய்தார். ஒருத்தன் காத்திருப்பேன் ஒருத்தன். அனமாளுக்கு விவரம் கொடுத்திருப்பேன். அவ்வாறெல்லாம் இல்லை. அப்ப என்ன ஊரு? அவர் காசி நாட்டு மன்னனுடைய மகள்மார் மூவருக்கு சுயம்பரம் நடக்கவிருப்பதை கேள்விப்பட்டார். அவர்களோ உலக மகா அழகிகள். என்ன போலதானே. இல்ல என்ன போலான குருவே. உனக்கு நினைப்பு கிடக்கடா. தம்பிமார்களே, இந்த காலத்து பொடி ஒட்டையால் கண்டாண்டா பூச்சா பூச்சி வெள்ளையாகிற மாதிரி என்ன கொஞ்சம் ஆசை கிடக்கடா. தம்பிமார்களே, நான் அவர்களுடைய அழகை சொல்லுகிறேன், கேளுங்கள். சொல்லுங்கள். சந்திரனையொத்த முகமுடையா, தங்கத்தினையொத்த நிறமுடையா, தங்கத்தினையொத்த நிறமுடையா, அன்னத்தினை பதிக்கும் நடையுடையார், அமுதினும் இனிய மொழியுடையார், அமுதினும் இனிய மொழியுடையார். இப்படிப்பட்ட அந்த அழகிகள் அவர்கள் மூவரையும் தம்பியாகிய விசித்திர வீரியனுக்கு மனம் முடிக்க முடிவு செய்தார் பீஷ்மர். என்னது உண்டி வேற ஒரு ஆளுக்கு கட்டி வைக்கிறது? ஆம் தம்பி, அந்த கால வழக்கம் அப்படி போல. என்ன வழக்கமோ? நானும் போய் அந்த காலத்துல உறந்திருக்கிறேன். அந்த ஆசை இப்படி இப்படி இல்லாம இப்படி நின்று கொண்டே போகுது. தம்பிமார்களே, இப்படிப்பட்ட பீஷ்மர் தம்பியாகிய விசித்திர வீரியனை அழைத்துக் கொண்டு சிதம்பரத்துக்காக காசி நோக்கி செல்கிறார். இப்படி தெரியுமா? எப்படி? சொல்லுகிறேன், கேளுங்கள். சந்தி வருகுது, இங்கே மதகு வருகுது, தள்ளி தள்ளி போனால் காசி வருகுது, தள்ளி தள்ளி போனால் காசி வருகுது, அங்க வருகுது, இங்க வருகுது, அழகிய பெண்களின் கூட்டம் வருகுது, அழகிய பெண்களின் கூட்டம் வருகுது என்றவாறு காசியை நோக்கி புறப்பட்டார் கங்கை மைந்தர். குருவே, நீ எந்த இடத்தானே காசிக்கு போறேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பொம்பளை தெரியல போறாங்க. ஏன் குரு? காசியில மடியான பொம்பளை புள்ளி இருக்கு. தம்பிமார்களே, அவ்வாறெல்லாம் இல்லை. காசியை பற்றி சொல்லுகிறேன், கேளுங்கள். சொல்லுங்கள் குருவே. காசி மேகில் நல்ல நாடு காசி தானடா, கைலையிலே விட்டு விட்டும் சீவன் காசிடா, கைலையிலே விட்டு விட்டும் சீவன் காசிடா, பாவமெல்லாம் விட்டும் தரம் காசி தானடா, அதை பார்த்தவற்றே மொத்தம் என்று சொல்லடா தம்பி, அதை பார்த்தவற்றே மொத்தம் என்று சொல்லடா தம்பி. இப்படிப்பட்ட காசியை பீஷ்மரும் தம்பியாகிய விசித்திர வீரியனும் சென்றடைந்தனர். அடைந்து அங்கே அவர்களுக்குரிய ஆசனங்களில் அமர்ந்தனர். அப்போது காசி நாட்டு மன்னனுடைய மகள்மாராகிய அம்பிகை, அம்பாலிகை, அம்பை ஆகிய மூவரும் மண்டபத்திலே பிரவேசிக்க வரிசையாக இருந்த இளவரசர்களை பார்த்துக் கொண்டு ஏதோ சொல்லிக் கொண்டே சென்றார்கள். அப்ப அதை என்ன செஞ்சிருக்கேன்? வேற என்ன வெச்ச கண்பாங்க பார்த்து கொண்டு திருப்பினோம். தம்பி மக்களே, அவ்வாறெல்லாம் இல்லை. அவர்கள் மூவரும் பீஷ்மரை பார்த்தனர். பார்த்ததும் பீஷ்மர் தான் சிதம்பரத்துக்கு வந்திருப்பதாக எண்ணி அவரை கடந்து செல்ல முயற்சித்தனர். ஓ, உடனே பீஷ்மர் எழுந்தார். நான் என்னடா பீஷ்மர அப்படியே சிறந்த தோள்கள் துடித்திடவே திருமண எழுந்தார் பீஷ்மர். திருமண எழுந்தார் பீஷ்மர். கடந்து செல்லும் படிக்காதை பயங்கர தன்னை மூட்டவே, பயங்கர தன்னை மூட்டவே, பொடி பொடியாக்கி புலியேன பாய்ந்து பீஷ்மர் பிழைத்தார் தேவியிலே. இவ்வாறு எதிர்த்தவர்களை எல்லாம் நொறுக்கி தள்ளிக்கொண்டு 3 அரசகுமாரிகளையும் கவர்ந்து தேரிலே புறப்பட்டார் கங்கை மைந்தர். பாருடா, இந்த கிழட்டு பிள்ளைட கூத்த காட்டு போனா கோழியை கொண்டு போயிருப்பார். ஆமாம், அவ்வாறு கொண்டு சென்ற பீஷ்மர் அவர்கள் மூவரையும் தம்பியாகிய விசித்திர வீரியனை மனம் முடிக்க கேட்டுக்கொண்டார். என்ன ரவுடித்தனம் ரவுடி. அதுக்கு பிறகு என்ன முடிய கிடந்தது? அம்பிகையும் அம்பாலிகையும் சம்மதித்தனர். ஆனால் ஆனால் அம்பையோ மறுத்து விட்டார். ஏன் குருவே? அவ தவிர பிடிக்கல பிள்ளைங்க. அவா கவர்ல காவன்னா தாரலன்னா வேற என்ன போல வருவேன். தம்பி மகளே, அவ்வாறெல்லாம் இல்லை. அப்ப என்ன சொல்லுகிறேன், கேளுங்கள். சாலுவத்தை நான் விடுகின்ற நாயகனை நேசித்தேன், தரம் பிடித்து போதொடுக்கும் சாலுவனை நேசித்தேன், தரம்
அம்பை தன் நிலையை சொல்லி மறந்து விட்டாள். ஐயோ, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவளை சாலுவரிடம் பீஷ்மர் அனுப்பிவிட்டார். அப்ப கல்யாணம் நடந்துவிடும். அதுதான் இல்லை. அப்படி என்றால் மாற்றான் தொட்ட மங்கையை மணந்திட மாட்டேன், வராதே அம்பை நீ வராதே என்று சொல்லி சாலுவனும் அவளை விரட்டி விடுகின்றார். அப்ப அம்பை என்ன செஞ்சிருப்பாங்க? அவள் என்ன செய்வாள்? பாவம், வாதாடினாள், மன்றாடினாள். பீஷ்மரோ மடியவில்லை. தனது தந்தையிடம் சென்றாள். பீஷ்மர் மீது போர் தொடுக்குமாறு சொன்னாள். அப்படி என்றால் படையெடுத்து வேணும். இல்லை, அவருக்கு தெரியும் பீஷ்மரை வெல்வது கடினம் என்று அவருக்கு தெரியும். ஆகையினால் அம்பையை அவளது குருவாகிய பரசுராமரிடம் அனுப்பி வைத்தார். பரசுராமரும் அவரை சொல்லுகிறேன், கேளுங்கள். திரண்ட தோண்டும் பரந்த மார்பும் நிமிர்ந்த நடையும் திரளும் படையை துகளாய் நொறுக்கி கலங்கள் யாவும் பெற்றவர். வீரனடுக்கு வீரனவன் பின்னவர் மதிக்கு பூரணவன். 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 இப்படிப்பட்ட பரசுராமனிடம் சென்று அம்பை தன் நிலையை சொல்லி அழுதாள். அலாதே மகளே நீ அலாதே, அலாதே மகளே நீ அலாதே. அந்த பீஷ்மரை காண செல்லுவோம், அவரை சொல்லாதே நாமும் செல்லுவோம். அந்த பீஷ்மரை காண செல்லுவோம், அவரை சொல்லாதே நாமும் செல்லுவோம் என்று அம்பையை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் பரசுராமர். அதுக்கு பிறகு என்ன நடந்தது? பரசுராமர் பீஷ்மரை பார்த்து, பீஷ்மா பீஷ்மா, வில்லெடுத்து பகை முடிக்கும் வீராய், பெண்படிக்கும் கண்ணீரை பாராய், பொருள் சேர்த்து தூக்கி வந்தாய், பாதகவனோடு என்று பரசுராமர் பீஷ்மரை பார்த்து கேட்டார். பீஷ்மர் போராளியை பார்த்தோன்னே அவர் பயந்திருப்பேன். அப்படியே நடுங்கியிருப்பார். அவ்வாறெல்லாம் இல்லை. அப்படி என்றால் பரசுராமரை கண்ட பீஷ்மர் கையெடுத்து வணங்கினார். அப்ப பயந்துட்டே இருந்தா நான் சொன்னேன் அவனுக்கு. தம்பிமார்களே, பீஷ்மருடைய குருவே பரசுராமர். ஆகையினாலே அவரை கையெடுத்து வணங்கினார் பீஷ்மர். அப்ப அவர் எங்களை நினைத்தார். ஏன் அப்படி சொல்றேன்? இந்த காலத்து முடிவு எங்கட வாதி மேல சொல்ல கேட்குது. தம்பிமார்களே, அவர் நமது சத்தியத்தை மீறாதவர். அதற்காகவே அவ்வாறு செய்தார். உடனே பரசுராமர் பீஷ்மரை போர்க்கலைத்தார். வில்லின் நான் ஒளி இடியாய் முழங்க, பின்னும் மண்ணும் ஒருங்கே அல்ல, பின்னும் மண்ணும் ஒருங்கே அல்ல. விண்ணவர் திகைக்க மன்னவர் மயங்க, விண்வரும் மங்கே கடுங்கோல் புரிந்தார். விண்வரும் மங்கே கடுங்கோல் புரிந்தார். அப்ப கடைசியில யார் வென்றது? யாரும் வெல்லவில்லை. பரசுராமர் பீஷ்மரை வெல்ல முடியாது என உணர்ந்து அவர் தன்னுடைய இருப்பிடத்துக்கே இறுதியில் திரும்பிவிட்டார். அப்ப அம்பையடா அம்பையடா. ஆமாம் தம்பிமார்களே, சகலராலும் கைவிடப்பட்ட அம்பை சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தால் பீஷ்மரை கொல்லும் வரத்தினையும் பெற்றுக்கொண்டாள். அதனை விரைவாக செய்து முடிக்க தீயிலே விதித்து உயிர் நீத்தாள். ஐயோ பாவம். இவ்வாறு அம்பை உயிர் நீத்த போது பாஞ்சால நாட்டு மன்னன் அவனுடைய மனைவி கர்ப்பமாக இருந்தாள். நீ என்னடா சத்தியம் இருக்கிறாய்? கற்பின சத்தியபுரவல்லோடா. அப்ப நீ என்ன கற்பனி? தம்பிமார்கள், அங்கே துருவத மன்னனின் அரண்மனையில் ஒரு பெண் குழந்தையினுடைய அழுகை சத்தம் கேட்டது. துருவத மன்னன் அங்கே ஓடிச் சென்றான். பொன்னிற மேனி, மெல்லிய தேகம், கண்களை உருட்டி உருட்டி பார்த்தது. கைகளை அடித்து அடித்து அழுதது. அவ்வாறு அழுத அந்த குழந்தைக்கு சிகண்டி என்று பெயர் வைத்தனர். கண்டியோ? கண்டியிலடா சிகண்டி. இவ்வாறு அந்த பெண் குழந்தை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாக வளர்ந்து வந்தது. தனது முற்பிறப்பிலே அம்பையா இருந்த போது
முருகப்பெருமான் வழங்கிய தாமரை மாலையையும் அணிந்து கொண்டது. அந்த மாலையானது பீஷ்மனுடைய மரணத்துக்கு யார் காரணமாக இருப்பார்களோ அவருக்கு வழங்கிய மாலையா? இதனை கண்ட துருபத மன்னன் அவளை காட்டுக்கு அனுப்பிவிட்டான். ஐயோ சிகண்டி நடந்தாள், சிகண்டி நடந்தாள், தேகம் நோக கால்கள் வலிக்க, சிகண்டி நடந்தாள், சிகண்டி நடந்தாள், சிகண்டி நடந்தாள், வானதெரியா மரங்கள் இருந்த வனத்து நடுவே சிகண்டி நடந்தாள், வனத்து நடுவே சிகண்டி நடந்தாள். இவ்வாறு நடந்து சென்ற சிகண்டி இகியர் எனும் முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்து அங்கே ஒரு கந்தர்வனை சந்தித்து ஆணுருவம் பெற்றுக்கொண்டாள். என்ன உடுப்பு மாத்திரம் வித்தியாசம், ஆம்பளையா நப்பம் பொம்பளையா ஆம்பளையா மாட்டேன். அந்த காலத்து விஞ்ஞானம் அவ்வளவுக்கு வளர்ந்திருக்குமோ இன்னும்? ஆம், அவர்கள் அவ்வாறு தங்கள் உருவத்தை மாற்றிக்கொண்டு சிகண்டியோ ஆணாக மாறினாள். அதன் பின்னர் பெரும் யுத்தம் நடந்தது. யானையோடு குதிரையும் குதிரையோடு தேர்களும் போதுகின்ற போர், கத்தியோடு கத்தியும் கதைகளோடு கதைகளும் சத்தமிட்டு சண்டை செய்யும் போர், அம்புமலை பொழிந்திடவே அங்கெல்லாம் இடரிடவே ஆர்ப்பரிக்கும் வீரர்கள் ஆர்ப்பரிக்கும் போர். இப்படியான மகாபாரத போரே நடந்தது. எங்கட நாட்டிலே நடந்ததா? ஈரானே நடக்கலாம். ஆமாம் தம்பிமார்களே, இவ்வாறான போரில் கௌரவ படையினுடைய தாடை தளபதியான கங்கை மைந்தர் பாண்டவர் சேனைக்கு பலத்த சேதம் விடுவித்தார். பரந்தாமனோ சிந்தித்தான். என்ன சிந்தித்தார்? சொல்லுகிறேன் கேளுங்கள். தீபவின் பில்லொளி விதியாய் உணர்க பாண்டவர் சேனை சிதற வென்றதே, பாண்டவர் சேனை சிதற வென்றதே. பரசுராமனை வென்ற இவனால் பாவத்தின் பக்கம் திரும்புகிறதே, எங்கள் தர்மத்தின் பக்கம் நொந்ததே, எங்கள் தர்மத்தின் பக்கம் நொந்ததே. இந்த மாவீரன் ஈஸ்வரை வீழ்த்தாவிட்டால் அதர்மமே வெல்லும் என எண்ணினார். அவ்வாறு எண்ணி 10ஆம் நாளிலே பார்த்தனுக்கு முன்னால் சிகண்டியை நிறுத்து என்றார். சிகண்டியோ வந்தால் சிகண்டி வந்தது ஈஸ்வர் ஆயுதத்தை கைவிட்டு விட்டார். அவன் கொல்ல வாரானா, இவன் இல்ல போடுறா. ஆமாம் தம்பிமார்களே, அதுதான் பீஷ்மர். பீஷ்மருடைய வீரம். சரி, அதுக்கு பிறகு என்ன ஒரு நடந்தது? விடு அம்பை சென்றால் இது தாண்டர் நம்பினரை கொல்ல, தாண்டர் நம்பினரை கொல்ல. தொடடா கண்ணையை எடுத்து நீ தொடடா என்றான் கண்ணன், நீ தொடடா என்றான் கண்ணன். ஆணையிட்டவுடன் அர்ஜுனனும் அவ்வாறு செய்தான், ஆணையிட்டவுடன் அர்ஜுனனும் அவ்வாறு செய்தான். பாவம் பட்ட பீஷ்மரோ மண்ணிலே சாய்ந்தார், பாவம் மண்ணிலே சாய்ந்தார், மண்ணிலே சாய்ந்தார். புது புலாண்டியலும் தம்பிமார்களே, யுத்தம் என்று சொன்னால் ஆமா, தர்மங்கள் மீறப்படுவது வழக்கம். அதுதான் இந்த தர்ம யுத்தத்திலேயும் நடந்தது. நெஞ்சினில் கணைகள் பாய்ந்திடவே நிலத்தினில் விழுந்தாள் ஈஸ்வரி. அஞ்சி நடுங்கிடும் படைகள் எல்லாம் காத்தெழுந்திட விழுந்தார் ஈஸ்வர். சத்தியம் காத்த வீரர் விழுந்தார், தன்வினை தன்னை சுட ஈஸ்வர் விழுந்தார். பார்த்தீர்களா, ஈஸ்வர் எவ்வளவு பெரிய வீரர், சத்தியத்தை காத்தவர், சுயநலமற்றவர். ஆனால் அவர் ஒரு பெண்ணுடைய விருப்பமின்றி அவளை தொட்டதன் காரணத்தினால் இறுதியிலே அவருடைய தன்வினை அவரையே சுட்டது. ஆகவே மன்றத்தில் உள்ள நாங்களும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாது நல்லதையே செய்து நன்றாக வாழ்வோம் என கேட்டு இதுவரை நேரமும் எங்கள் வீசையை கேட்ட நன் உள்ளங்களுக்கு நன்றியையும் கூறிக்கொண்டு மங்களம் 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 மங்களம். கேட்டோட்டும் பார்த்தோட்டும் நடுநீரை வைத்தோட்டும், கேட்டோட்டும் பார்த்தோட்டும் நடுநீரை வைத்தோட்டும், கேட்டோட்டும் பார்த்தோட்டும் நடுநீரை வைத்தோட்டும், கேட்டோட்டும் பார்த்தோட்டும் நடுநீரை வைத்தோட்டும். மங்களம் மங்களம் மங்களம்.
கணம்